யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. இதை சொன்னது யாருன்னா, இப்போ நடந்துகிட்ட விஷயம் அந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. முழுக்க முழுக்க திமுகவும் காங்கிரஸும் குடும்ப கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் எதுவுமே செய்தது கிடையாது. இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்த கூட்டம்தான் திராவிட கூட்டம். தமிழ் குடியை கெடுத்தவர் கருணாநிதி. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ஐயையோ கொல்றாங்களே, ஐயையோ கொல்றாங்க. திராவிட மாடல் பேச்சில் மட்டும்தாங்க, பின்னாடி போனா எதுவுமே இல்லை. திமுகவுக்கு எதிரி பிஜேபி, பிஜேபிக்கு எதிரி திமுக. தமிழ்நாட்டில் சரியான ஒரு பிஜேபியை எதிர்க்கிற ஒரு கூட்டாளுநர் டீ பார்ட்டி மற்றும் கலைஞர் உருவ நாணய வெளியீட்டு விழா. காங்கிரஸும் பிசிகாவும் கம்யூனிஸ்டும் சிறுபான்மையர் கட்சிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் அமைப்புகளும் ஆரியத்தை எதிர்க்க திராவிடம்தான் சிறந்தது என்று சொன்ன இவர்கள் இன்று ஆரியமும் திராவிடமும் கை கோர்த்து சங்கமித்துக் கொள்கிறார்கள். நீ சூரியன் நான் தாமரை, வந்தால் தானே மலர்கிறேன் என்ற ஒரு ஆரிய உதடுகள் ஒன்றுது, திராவிட உதடுகள் என்னது. ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கை குலுக்கி சங்கமித்து கொள்வார்கள். அவர் அன்று சொன்னது இன்று நடந்துட்டு இருக்கு. இவர்களின் குடும்ப நலனுக்காகவும் இவர்களின் தேவைக்காகவும் என்ன வேணாலும் செய்வார்கள். தமிழ்நாட்டையும் அடகு வைப்பார்கள், தமிழ்நாட்டு மக்களையும் அடகு வைப்பார்கள். வணக்கம், இது தமிழர் யுகம் வலையொலி. கடந்த 2-3 நாட்களாக திமுகவை பற்றியும் பிஜேபி பற்றியும் இணையதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. என்னன்னா, திமுக ஆளுநர் பார்ட்டியில் கலந்துக்கிட்டதும் பிஜேபி கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த 2-3 நாட்களாக மிகவும் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கடந்த காலத்தில் திமுக பிஜேபியை கடுமையாக விமர்சித்தது. ஆளுநர் விருந்திற்கு நாங்கள் போக மாட்டோன்னது. அதே மாதிரி பிஜேபியும் திமுகவை கடுமையாக விமர்சித்தது. பிரதமர் அவர்கள் திமுகவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க திமுகவும் காங்கிரஸும் குடும்ப கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் எதுவுமே செய்தது கிடையாது. இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மகள்களுக்கும் மகன்களுக்குமாகத்தான் செய்யுமே தவிர தமிழ்நாட்டிற்காக எதுவுமே செய்யாது என்று மோடி அவர்கள் பேசினார். ஆனால் இன்று அப்படியே கலைஞர் நாணய வெளியீட்டு விழா அன்று மோடி கலைஞரை புகழ்ந்து பேசுகிறார். சிறந்த ஆட்சி, சிறந்த நிர்வாகம், சிறந்த தலைவர் என்று புகழ்ந்து பேசுகிறார். அப்படியே பல்டி அடிச்சு பேசுகிறார். இன்னொருவர் எச் ராஜா என்பவர், அவர் திமுகவை என்ன விமர்சித்திருக்காருன்னா, தமிழ் என்ற பெயரை சொல்லி தமிழரையும் தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்த கூட்டம்தான் இந்த திராவிட கூட்டம் என்றும், தமிழ் குடியை கெடுத்தவர் கருணாநிதி என்றும், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்றும் திரு எச் ராஜா அவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தார். அண்ணாமலை அவர்கள் திமுகவை கடுமையாக ஊழல்வாதிகள், திருடர்கள் என்றும், தமிழ்நாடு என்றாலே அரசியல்வாதிகள் டிராமா மாஸ்டர்கள் தான், ஐயையோ கொல்றாங்களே, ஐயையோ கொல்றாங்களே அப்படின்னு, இதுதாங்க திராவிட மாடல். திராவிட மாடல் பேச்சில் மட்டும்தாங்க, பின்னாடி போனா எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அண்ணாமலை விமர்சித்திருந்தாரு. யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. இதை சொன்னது யாருன்னா, ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல பிஜேபியை பார்த்து சொன்னாரு. அதாவது, நீங்க தமிழ்நாட்டில் கால் வைக்கவே முடியாது, எப்போதுமே தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாது அப்படின்னு பிஜேபி பார்த்து ராகுல் காந்தி சொன்னாரு. ஆனா இப்ப ராகுல் காந்தி தான் போற போக்க பார்த்தா வருங்காலத்துல தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா இப்ப நடந்துகிட்ட விஷயம் அந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா பிஜேபி தான் எல்லா திமுக நிகழ்வுக்கும் வருது, திமுகவும் பிஜேபியும் இணைஞ்சிதான் ஏதோ செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இங்க நடந்துட்டு இருக்குது. திமுகவுக்கு எதிரி பிஜேபி, பிஜேபிக்கு எதிரி திமுக தான் அப்படின்ற ஒரு இதுல இருந்து இங்கிருக்கும் சிறுபான்மைய மக்களாக இருக்கும் கிறிஸ்தவர் முஸ்லிம்களை, நாங்கள் தான் உங்களின் பாதுகாப்பு, எங்களால் மட்டும்தான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இத்தனை ஆண்டுகளாக இவர்களை எங்களை தவிர
பிஜேபியை யாரும் எதிர்க்க முடியாது என்று திமுக ஒரு பிம்பத்தை உருவாக்கியது. அதையும் நம்பி இங்கிருக்கிற கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் அதையும் நம்பி நமக்கு தமிழ்நாட்டில் சரியான ஒரு பிஜேபியை எதிர்க்கிற ஒரு கூட்டம் அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் தான் என்று நம்பி ஏமாந்து இருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 2 நிகழ்வுகள், ஆளுநர் டீ பார்ட்டி மற்றும் கலைஞர் உருவ நாணய வெளியீட்டு விழா, இது 2ற்கும் திமுக ஆளுநர் பார்ட்டியில கலந்துக்குது. பிஜேபி கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் கலந்துக்குது. ஆனா இந்த 2 நிகழ்வுகளுக்கும் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளாக காங்கிரஸும் விசிகாவும் கம்யூனிஸ்டும் சிறுபான்மையர் கட்சிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் அமைப்புகளும் எதுவுமே கலந்துக்கல. ஆனால் திமுக மட்டும் போய் கலந்துக்குச்சு. கேட்டா இது ஒரு மரியாதை நிமித்தமாக நடக்கிற ஒரு நிகழ்வு, அதனால நாங்க கலந்துக்கிறோம், அவங்களும் கூப்பிட்டாங்க, நாங்களும் போனோம் அப்படின்றாங்க. இது எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி இது சகித்து கொள்ள முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆரியத்தை எதிர்க்க திராவிடம் தான் சிறந்தது என்று சொன்ன இவர்கள் இன்று ஆரியமும் திராவிடமும் கை கோர்த்து சங்கமித்துக் கொள்கிறார்கள். இதுதான் கடந்த சில நாட்களாக ஒரு பாடல் கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன் என்ற ஒரு பாடல் திமுகவையும் பிஜேபியும் வச்சு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சாங் பாத்தீங்கன்னாக்கா இதற்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணாங்க. என்னன்னா ஆரிய உதடுகள் ஒண்ணுது திராவிட உதடுகள் என்னது அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பாட்டு இருக்குது. அதுக்கு மேல அந்த பாட்டை போயிட்டு நீங்களே கேளுங்க. இப்படி ஆரியமும் திராவிடம் நேர் எதிர் திசையில காந்த மாதிரி இரு துருவம் வச்சா ஆப்போசிட்ல வச்சா ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி இருந்த இவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2மே பாத்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டாங்க. இதுதான் முத்துராமலிங்க தேவர் அப்பவே சொன்னாரு, ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கை குலுக்கி சங்கமித்து கொள்வார்கள் என்று அவர் அன்று சொன்னது இன்று நடந்துட்டு இருக்குது. இனிமேலாவது இந்த சிறுபான்மையர் மக்கள் கிறிஸ்தவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் திமுகவை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இவர்களின் குடும்ப நலனுக்காகவும் இவர்களின் தேவைக்காகவும் என்ன வேணாலும் செய்வார்கள். தமிழ்நாட்டையும் அடகு வைப்பார்கள், தமிழ்நாட்டு மக்களையும் அடகு வைப்பார்கள். இதேதான் 2009 நடந்தது. 2009 இனப்படுகொலையா மத்திய அமைச்சரவையில் இடமா என்ற பொழுது எங்களுக்கு இனப்படுகொலை முக்கியம் இல்லை, மத்திய அமைச்சரவையில் இடம்தான் வேண்டும் என்று நின்றது. இன்றும் அதேதான். எங்களுக்கு தமிழ்நாடா தமிழ்நாட்டு மக்களா என்று பார்த்தால் எங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம் இல்லை, தமிழ் மொழியும் முக்கியம் இல்லை, எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களும் முக்கியம் இல்லை. எங்களுக்கு தேவை நாங்கள் ஆட்சி நடத்த வேண்டும். எங்கள் வருங்கால துணை முதல்வரை எங்களுடைய வாரிசை துணை முதல்வராக ஆக்க வேண்டும். இதற்காக நாங்கள் காங்கிரஸையும் கழட்டி விடுவோம், கூட்டணி கட்சிகளையும் கழட்டி விடுவோம். அதற்காக பிஜேபியுடன் கைகோர்க்க நாங்கள் தயாராக இருப்போம். தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே முழுக்க முழுக்க இருக்கிற இந்த திமுக கட்சி இதைத்தான் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு போல இருக்கு. குடும்பத்திற்காக மட்டுமே இருக்கிற கட்சி தான் திராவிட கட்சி என்று ஏற்கனவே சொன்னார். ஆனா இப்ப அப்படியே மாத்தி பேசிட்டார். இனி வருங்காலங்களில் 2026 தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணி அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் வெளியேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.